அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்கியது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், நீங்க தொடரலாம். கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு முன்மொழிகிறேன். கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், நம்முடைய வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். தலைமை கழகத்தில் கடந்த 16/4/2023 அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 15 தீர்மானங்களையும் இன்றைய தினம் கொண்டு வரப்படவுள்ள 23 தீர்மானங்களையும் கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றி தருமாறு முன்மொழிகிறேன். கழக துணை பொதுச் செயலாளரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு நத்தம் இரா விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். வரலாற்று சிறப்பு மிகுந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியோடும் புரட்சி தலைவி அம்மா என்கிற இருவரும் தலைவர்களுடைய ஆசிகளோடும் இன்று சீரோடும் சிறப்போடும் சபையோடும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு அதிமுக பொதுக்குழு கூட்டம் தற்போது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் அங்கிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். இன்றைய பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன தீர்மானங்களாக அவை இருக்கும்? அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு தீர்மானங்கள் ஆனது மிக முக்கியம் வாய்ந்ததாக இந்த கட்சிக்கு இருக்க போகிறது. ஏனென்றால் கட்சியின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி கடந்த மார்ச் மாதம் வந்தார். அதன் பின்னராக அவர் தலைமையில் இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையிலும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலும் இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் என சுமாராக 2300 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் உட்பட. அதிமுகவுடைய வரலாற்றில் மிக முக்கியமாக இந்த பொதுச் செயலாளர் பதவி மீண்டும் கடந்த இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுபோல மொத்தம் 23 தீர்மானங்களானது இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டவுடன் அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் என்ன என்று பார்க்க வேண்டும். ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் வழிமொழிய அதை முன்மொழிவார்கள். அதை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏகமனதாக ஒருமனதாக அதை நிறைவேற்றி தருவார்கள். இதுதான் அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழுவுடைய நடைமுறையாகும். 23 தீர்மானங்கள் என்னென்னவாக இருக்க போகிறது? பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த கூட்டம் நடைபெறுவதால் அவருக்கு பாராட்ட விதமாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதன் அடுத்தபடியாக நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய செயல் திட்டங்கள் எப்படி வடிவமைக்க போகிறார்கள் என்பது இடம்பெற இருக்கிறது. அது குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளுக்கான, அதாவது பாண்டிச்சேரி உட்பட இந்த 40 தொகுதிகளில் அதிமுக எப்படி களம் காண போகிறது, கூட்டணி எப்படி அமைக்கப் போகிறது, அதற்கான வியூகங்கள் என்ன என்றெல்லாம் பேசினாலும் முழு அதிகாரம் கூட்டணி தொடர்பாக முடிவெடுப்பதற்கான முழு அதிகாரம் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க இருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அரசு சரியாக செயல்படவில்லை என்ற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் அதிமுக தனது தீர்மானத்தை நிறைவேற்ற உள்ளது. அதுவும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் தேவையான நிதியை மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டும். குறிப்பாக இந்த வெள்ள பாதிப்புகளுக்கு கேட்கக்கூடிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்பது சார்ந்த ஒரு தீர்மானம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கான தீர்மானங்கள் வாசிப்பது, முன்னெடுப்பது, அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இறுதியாக கட்சியின்
பொதுச் செயலாளருடைய சிறப்புரை இருக்கிறது. எப்படி அவர்கள் நிலைப்பாடு இருக்கிறது, அவர்களது கொள்கை நிலைப்பாடு என்ன, களத்தில் எவ்வாறாக செயல்பட வேண்டும் என்று தொண்டர்களுக்கு உற்சாகமாக தரும் வகையில் அவரது பேச்சானது, எடப்பாடி பழனிசாமியின் பேச்சானது இடம்பெற இருக்கிறது. இன்று நாம் பேசிய அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், மூத்த தலைவர்களிடம் பேட்டி எடுக்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரே விஷயம் தான், பாஜகவுடன் நாங்கள் கூட்டணியில் கிடையாது, அது இல்லை என்ற ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவிச்சிட்டோம். அதன் பின்னராக வேண்டும் என்றே இதை திமுக தான் நாங்கள் அவங்க எங்களை பின்னிலிருந்து இயக்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான விஷயத்தை சொல்கிறார்கள் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுபாஷ், மிக முக்கியமா தேர்தல் ஆணைய ஆவணங்கள்ல கையெழுத்திடக்கூடிய அதிகாரம், ஃபார்ம் ஏ ஃபார்ம் பில கையெழுத்திடக்கூடிய அதிகாரம், கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இடம்பெறலாம் அப்படிங்கறத முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ளிட்டவையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கக்கூடிய தீர்மானங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களாக பார்க்கப்படுது. அறிவியக்கத்தின் பங்கு மகத்தானது. தேர்தல் ஆணையம் எங்களை அங்கீகரித்து விட்டது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அதிமுக நாங்கள் தான் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் தேர்தல் அங்கீகரிக்கவில்லை என்றது ஓ பன்னீர்செல்வம் அவர் சார்ந்த புகழேந்தி அங்க தேர்தல் ஆணையத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்தவரை இதுவரையும் இவங்க எதையுமே பிரச்சனையே இல்லாத ஒரு சூழல்ல தான் அதிமுக இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்கார். ஏன்னு கேட்டோம்னா ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு எந்த ஒரு ரெமடியும் கிடைக்கல. கூடுதலாக அவருக்கு ஒரு நெருக்கடி என்ன ஆயிடுச்சுன்னா, கட்சியுடைய கொடியை பயன்படுத்த முடியாது, சின்னத்தை பயன்படுத்த முடியாது, ஆகியவையெல்லாம் பெயரை பயன்படுத்த முடியாதெல்லாம் ஆகையெல்லாம் ஒரு நெருக்கடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இதில் ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் எங்களை அக்னாலேஜ் பண்ணிடுச்சு அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி மிக ஆணித்தரமாக சொல்கிறார்கள். அதனால நீங்க சொல்வது போல வேட்பாளர்களுக்கான கையெழுத்திடக்கூடிய ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி ஆகியவற்றில் கையெழுத்து போடக்கூடிய முழு அதிகாரம் எடப்பாடி பழனிசாமியிடம் தான் இன்றைய சூழ்நிலையில் இருக்கிறது. அவர்தான் இரட்டை இலை சின்னத்தை அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த படிவத்திலும் கையெழுத்திட போகிறார். அப்படி என்றால் இந்த மொத்தமான பிரச்சனைகள் நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பும் அவர்களுக்கு சாதகமாகவே இருப்பதால் அதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்க போவதில்லை. அது சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு கவலையும் இவர்கள் கொள்ளப் போவதில்லை. அவர்களை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி கூட்டணி அமைப்பது, அதற்கு எப்படி களத்தில் பணியாற்றுவது, எதிரில் திமுக வைத்து நாங்கள் களம் காண்கிறோம் என்பதை சொல்கிறார்கள். இருந்த போதிலும் பிஜேபியும் அந்த களத்துக்கு வருகிறதா என்ற கேள்வியை அதிமுகவின் மத்தியில் வைக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நாங்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கிறோம் என்று பாஜகவும் சொல்லி வருவதால் யார் எதிராக இருக்கிறார்கள், பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் தான் என்பதையும் அவர்கள் சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் அதை ஆணித்தரமாக செயல்படக்கூடிய விதத்தில் அதிமுக எப்படி செயல்பட போகிறது என்பதும் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சின் வாயிலாக நமக்கு தெரிய வரும். சுபாஷ், தற்போதைய தகவல்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். அஇஅதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டத்திற்கு முன்னதாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் வருகை தந்தபோது நமக்கு அளித்த பேட்டிகளை தற்போது பார்க்கலாம். எலெக்ஷன் ஒட்டி நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழு எவ்வளவு முக்கியத்துவம்? அபினேஷ் ரொம்ப சரியா சொல்லியிருக்கிறீங்க நீங்களே. காரணம், பொதுக்குழு என்றாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு ஒரு மாபெரும் திருவிழா. அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு திருவிழா தான், அம்மா காலத்திலையும் திருவிழா தான், இன்னைக்கு எடப்பாடியார் காலத்திலையும் இன்றைக்கு திருவிழா தான். இன்றைக்கு பல தடைகளை தாண்டி இனி வருவது வசந்த காலம் அப்படின்ற இலக்கோடு, அந்த நிலைப்பாட்டோடு இன்றைக்கு இந்த பொதுக்குழு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவாக நடைபெறுகிறது. காரணம் என்னன்னா, பல்வேறு தடைகளை எல்லாம் தாண்டி போராடி கிடைக்கக்கூடிய வெற்றி தான் பெருமை வாய்ந்த வெற்றி. அந்த வெற்றியை இன்றைக்கு எடப்பாடியார் பெற்று பொதுச் செயலாளராக மட்டுமல்ல, இயக்கத்தை இன்றைக்கு வலிமையோடு நிலைநிறுத்தி இன்னைக்கு ஆளுங்கட்சியெல்லாம் சுணக்கத்தோடு மக்கள் வெறுப்புக்கு ஆளாக இருக்கக்கூடிய நிலையில களத்தில் அதிமுக அப்படின்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த நிலையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இனி எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக ஆளும் கட்சி ஆகக்கூடிய எல்லா சூழலையும் பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த பொதுக்குழு அமையும். எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழு இது? நாடாளுமன்ற வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு. பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய பொதுக்குழு. தேர்தலும் வரப்போகுது. எந்த அளவு களத்துல 40 தொகுதிகளிலுமே அமோகமா வெற்றி பெறக்கொண்டான வியூகங்களை எல்லாம் தொகுதி நாங்கெல்லாம் ஜெயிக்க போறோம். இப்போ களத்துல எதிரி திமுகவா பாஜகவான்னு எப்படி? எங்களுக்கு எதிரியே கிடையாது. நாங்க நேரடியா களத்துல மக்களை சந்திக்கிற, மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. அவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். 100 வருஷ திட்டங்களை எங்க எடப்பாடியார் 4 வருஷத்துல செஞ்சிருக்காரு. எல்லா பக்கம் கால்நடை மருத்துவமனை, ஆராய்ச்சி மையம், மருத்துவ கல்லூரி கொடுக்காத திட்டங்களே இல்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் செய்யாத 4 வருஷத்துல செஞ்சிருக்காரு. அதுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுப்பார். இந்த தேர்தலில் கூட்டணி குறித்த முக்கியமான அறிவிப்பை திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார். இல்ல, அது நேரம் வரும்போது அறிவிப்பார். ஏற்கனவே
பாஜக கூட்டணியிலே நிலைப்பாடு இருக்கும் அதே நிலைப்பாடு தானே அதே நிலைப்பாடு தான், அதுல எந்த மாறுதலும் இல்லை. ஏன்னா அது வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தி அதுல இருந்து எடுக்கப்பட்ட தீர்மானத்தை பொதுச் செயலாளர் கீழே வந்து அவங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். அதனால அது முடிந்த முடிவு தான். இப்ப 5 மாநில தேர்தலுக்கு பிறகு 3 மாநிலங்கள் பாஜக வின் பண்ணி இருக்குது. அதனால மனநிலை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இதே மாதிரி இதே 5 மாநிலங்கள்ல போன தடவை நடந்த தேர்தலில் வந்து பாஜக காங்கிரஸ் ஜெயிச்சது. ஆனா பாஜக தான் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சது. உண்டா இல்லையா? அதனால பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ங்கிறது வேற, அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்ங்கிறது வேற. இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் துவங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு அனைவருமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மிக எதிர்பார்ப்பு கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் அருகிலே வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையிலே இப்ப இருக்கும் சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடம் மிக அதிருப்தியில் இருக்கிறது. இன்னைக்கு புயல் வெள்ளம், அதேபோல் எந்த வேலையும் அவங்க செய்யல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. ஆகவே இன்றைக்கு அது மட்டுமில்லை, இன்றைக்கு தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், ஏழைகள், நடத்தவர்கள் எல்லாமே மிக அதிருப்தி இருக்காங்க. எந்த வேலை நடக்கல, எந்த திட்டங்கள் கொண்டு வரல.